வணக்கம் என் மக்களே. நம்முடைய அடுத்த வாக்குறுதி, சாதி மதமற்றவருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். சாதி மதமற்றவர்கள் தனியாக அடையாளப்படுத்தப்பட்டு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். நம்முடைய சிந்தனை, மனிதன் சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து கிடக்கின்றான். இந்த பிரிவினையிலிருந்து அவனை மீட்டெடுத்து மனிதனாக ஒன்றிணைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய சிந்தனை. அவன் மனிதனா இருந்தா மட்டும்தான் நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி யோசிப்பான். சாதியாகவும் மதமாகவும் அவன் பிரிந்து கிடக்கும் வரை நம் நாட்டின் முன்னேற்றத்தின் மீது அவனுக்கு அக்கறை இருக்காது. முதலில் சமூக விடுதலை வேண்டும். இங்கே நாடு சுதந்திரமாகிவிட்டது, ஆனால் இன்னும் மனித சமூகம் சுதந்திரமாகவில்லை, ஒன்றிணையவில்லை. இங்கே மனித சமூகம் பிரிந்து கிடக்கின்றது. இந்த பிரிவினையை பயன்படுத்தி கொண்டுதான் இங்கு அதிகாரம் வருவதற்கு தகுதியற்றவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை நாம் மாற்றணும். என் மக்களே, ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் அனைவரும் இணைஞ்சு நம் நாட்டை எவ்வாறு முன்னேற்றலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் நம் நாட்டில் மட்டும்தான் மக்களை எவ்வாறு இணைப்பது என்பதையே யோசிக்க வேண்டிய நிலையில் இன்னும் நான் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்ம ஜாதியாக பிரிந்து கிடக்கின்றோம், இன்னும் நாம் மதமாக பிரிந்து கிடக்கின்றோம், இன்னும் நாம் மொழியாக பிரிந்து கிடக்கின்றோம். எந்த ஒரு பிரிவினையும் நம்மை பிரிக்காத வகையிலே நாம் ஒன்றிணைய வேண்டும். அதுவும் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைய வேண்டும், நம் நாட்டிற்காக ஒன்றிணைய வேண்டும். இணைவோம் இந்தியாவுக்காக. நன்றி என் மக்களே.